சரி, நாங்கள் ஆரம்பித்துக் கொள்வோம். எல்லோருக்குமாய் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அன்பனேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வெள்ளிப்பொழுது மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் உற்சாகத்துடன் ஆரோக்கியத்துடன் உட்கார வைத்த கடவுளுக்கு மறவாது நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டு எல்லோருக்குமே இனிதான வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளும். அதை வழி எல்லோருக்குமாகவும் எல்லோரும் நலனுக்காகவும் பிரார்த்தனைகளையும் செய்து கொள்வோம். ஒவ்வொரு நாளுமே என்றும் கூறியபடி எப்பொழுதும் நாங்கள் சிந்தனை நேரத்துக்குள் இணைந்து செல்லலாம். அதனைத் தொடர்ந்து பணிசை நேரம், தொடர்ந்து கேள்வி கணைகள், சொல் விளையாட்டு இடம்பெற்று மாலை நேர நிகழ்ச்சிகள் வழமை போலவே 4:45 ஆரம்பித்துக் கொள்ளும். இன்று இளையவர் கார்த்திகாவின் நிகழ்வு பண்ணோடு இசைப்பாட தவிர்க்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் மாமியும் மருமக்களுமாக நேரமாக அமையவிருக்கின்றது. ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம் ஆரம்பித்த பிறகு பாலம்பேலு பிள்ளையர்கள் வணக்கம் வாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகன், இப்படி நலமாக உற்சாகமா இருப்பீங்களா? நல்லா உற்சாக தானே. நாங்கள் அதிகால உற்சாக சொல்லி நன்றி சகோதரி. புதற்கணித்த நாளை காலத்தந்த தேவகுமாரனுக்கு இறுதியத்தின் நாளத்திலிருந்து சொல்லிக்கொண்டு எங்கள் பாமத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடா மோகனையும் அவர் தம் துணைவியர் எங்கள் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்துக்களும் சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்து உறவுகளையும் மற்ற எல்லோரையும் எசப்பாதாமை நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பி ஆசீர்வதிக்க முடியும் அப்படிங்கிறேன் தாப்பன். அப்படி எங்கள் விரமைக்கான தாப்பனே மற்றும் உங்களது பிள்ளைகள் தாப்பனே பிரியாண மார்க்கமாக வெளியில் எந்தெந்த வாகனங்கள் சென்று இருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ அவர்களோடு உங்களது சமூகம் கூடவே செல்ல வேண்டிய ஜபிக்கிறேன் தாப்பனே. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் பிறர் மூலம் எந்த ஆபத்துக்களோ இந்த கொள்ளைனர்களோ அவர்களுக்கு அணுகாதவண்ண நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாப்பாக வழிநடத்த வேண்டிய ஜபிக்கிறேன் தாப்பனே. அப்படி நீங்க வண்டி தொடர்மைக்கான அனுசம் தாப்பனே சோத்திரன் ராஜா. அப்படி தாப்பனே குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத அசுத்த ஆவைகளை இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சோத்திரன் தாப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க வழிநடத்துங்க இயேசுவின் நாமத்துல எல்லாவற்றையும் ஒப்பது ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சகோதரி யோகுனுடைய சரித்திரம் 5ஆம் அதிகாரம் வார்த்தைகள் 1-14 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். இப்போது கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ பார்ப்போம். பரிசுத்தவான்களின் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடனை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடன் ஒருவர் வேறு உண்டுகிறதை நான் கண்டு உடனே அவர் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவர் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். அவர் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவர் அவர் விளைச்சலை முச்செடிகளுக்கு உள்ளிருந்து பறித்து தின்றார். பரிகாரன் அவர் ஆஸ்தியை விழுங்கினார். தீங்கு புலியிலிருந்து உண்டாகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இயேசு செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். இயேசு பூமியின் மேல் மழையை பரிசிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வருவிக்கிறார். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடக்க கூடாதபடிக்கு இயேசு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். இயேசு ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். பிரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். தொடர்ச்சி சகோதரி ஞாயிற்றுக்கிழமை சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன்
அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எமக்கென்று இப்பூமி சொந்தமில்லை, எமக்கென்று இப்பூமி சொந்தமில்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே என் இயேசு, எல்லாமே இயேசு, எல்லாமே என் இயேசு, இயேசு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீயோடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீயோடு. ஒருவரும் அழிந்து போகாமலே பரலோகம் வர வேண்டும் தப்பாமலே. ஒருவரும் அழிந்து போகாமலே பரலோகம் வர வேண்டும் தப்பாமலே. அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார். உம்மை அந்தகார இருளில் நின்று ஆச்சரிய ஒளி கலைத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமையை தெரிந்தெடுத்தார். ஆமென். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவித்திட இந்த அடிமைகளை தெரிந்தெடுத்தார், இந்த அடிமைகளை தெரிந்தெடுத்தார். பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய், நான் பாடுகள் அனுபவிப்பேன் என் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போமே. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம், களிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். ஆமென். நன்றி, வணக்கம் சகோதரி. மிக்க மிக்க நன்றி பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சகோதரி. டேவிட் அண்ணாக்கு நேரம் இருக்குமா? நான் ஒரு வந்துட்டு போட்டா. சொல்லுங்கள். நன்றி. நன்றா பேர் அந்த டெலிஃபோன் வீட்டு டெலிஃபோன் பேர் சேர்ந்து வயர் எல்லாத்தையும் கலட்ட போறேன். அப்ப நானுக்கா சொல்லி போட்டு பண்ணிட்டேன். சரி சரி சொல்லுங்களா. வணக்கம் ரஜினி சொல்லுவாங்க. நன்றி. வணக்கம் வாணியவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். அல்லேலுயா அல்லேலுயா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இரும்பு கோலால் நீர் அவர்களை தாக்குவீர், குயவன் களத்தை போல அவர்களை நோக்குவீர். மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள், பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். ஆண்டவர் ஆணையிட்டு உழைத்ததை நாம் அறிவிக்கின்றோம். நீரம் மைந்த, இன்று நாம் உம்மை பெற்றிருக்கிறோம். என் திருமலையாகிய சீயோனில் நானே என் அரசரை திருநிலைப்படுத்துகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரை போன்வேற்றுங்கள். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உறையவரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, தன்னுள்ளே வாழுவாள். உவகை என்னும் மொழி கொணர்ந்து உம்மையாளுவாள். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெரு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.
நன்றி வணக்கம் சார். வாருங்கள் டேவிட்னாக்கு நன்றி. வணக்கம் டேவிட்னா, வாங்க. ஆ. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்கின்றார் நம் இறைவன். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், நலம், உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1617 பாஸ்கா காலம் 4ஆம் வாரம் என்ற வெள்ளி தினமுமாகும். இன்று திருவை புனித மாசலினிஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மோடு உறவாடி கண்மணி போல் காக்கும் நம் இறைவனை புகழ்ந்து பாடுவோம். மன்னிக்கவும். வானத்தில் இருந்த வையகம் எழுந்து புனித காவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, கீழ்த்திசை வானில் வாழ்த்திசை பாடும் காலை கதிரே வருக, ஆழ்கடல் மீதினில் அலையுடன் யாடும் ஆனந்த நிலவே வருக, ஆழ்கடல் மீதினில் அலையுடன் யாடும் ஆனந்த நிலவே வருக, வானத்தில் இருந்து வையகம் எழுந்த புனித காவியே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, ஞானத்தின் ஒளியை மனதினில் ஏற்றும் மாசற்ற அன்பே வருக, மாசற்ற அன்பே வருக, மாசற்ற அன்பே வருக. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. வாழ்த்தொலியாக அல்லேலுயா அல்லேலுயா, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். அல்லேலுயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1-6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியதாவது: உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது விசுவாசம் வையுங்கள், என் மீதும் விசுவாசம் வையுங்கள். என் தந்தையின் இல்லத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன, இல்லாதிருந்தால் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஏனெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன். நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். அப்போது தோமையார், ஆண்டவரே, நீர் செல்லும் இடமே எங்களுக்கு தெரியாதிருக்க அங்கே போகும் வழி எப்படி தெரியும் என்றார். இயேசுவோ, நானே வழியும் உண்மையும் உயிரும், என் வழியாய் அன்றி எவனும் பரம தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக இன்றைய முதல் வாசகத்திலே புனித பவுல் அடிகளார் அந்தியோவுக்கு வருகின்றார். தொழுகை கூடத்தில் எழுந்து நின்று அவர் கூறியதாவது மக்களை நோக்கி கூறுகின்றார்: சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கே இருப்போருள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்குத்தான் அனுப்பப்பட்டுள்ளது. ஆம், அன்பான உறவுகளே, இயேசு இன்றைய நற்செய்தியிலே புனித யோவான் எழுதிய இந்த வாசகத்திலே, இந்த நற்செய்தியிலே குறிப்பிடப்படும் அந்த வார்த்தையானது உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இயேசு போதித்துக் கொண்டிருக்கும் போது அதை முடிவுக்கு கொண்டு வந்து உண்பதற்கு உட்காருகிறார்கள். அப்போது இயேசுவிடம் சீடர்கள் சில விளக்கங்களை கேட்கிறார்கள்.
அதிலும் முதன்மையாக புனித ராயப்பர் பவுல் கேட்கின்றார், ஆண்டவரே, எங்கள் உடைமைகள், பொருள், பண்டம், உற்றார், பெற்றோர், உறவினர் எல்லாரையும் விட்டு விட்டு சென்று எமக்கு இறுதி நாளில் என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்டுட்டார். அதற்கு இயேசு கூறியதாவது, உலகம் முடியும் காலத்தில் நான் மீண்டும் மறுபடியும் வரும்போது நீங்கள் தந்தையின் இல்லத்தில் 12 இஸ்ராயேலிய கோத்திரங்களுக்கும் நடுவராக நீங்கள் மீட்பில் இருப்பீர்கள், அதற்குரிய ஆயத்தம் உங்களுக்கு செய்யப்படும் என்கிறார். ஆம், இன்றைய நற்செய்தியிலே சீடருக்கு கூறிய அந்த வார்த்தையாவது உள்ளம் கலங்க வேண்டாம். காரணம், நீங்கள் உங்கள் உயிரை கொடுத்து, என் நிமித்தம் உங்கள் உயிரை கொடுத்து மறுபடியும் நீங்கள் உயிர்த்தெழுந்து வரும்போது உங்களுக்குரிய இடம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் என்பதுதான். அதற்காக உள்ளம் கலங்க வேண்டாம், ஏனென்றால் உங்களுக்குரிய இடத்தை நான் ஏற்பாடு செய்வேன் என்கின்றார் இயேசு இன்றைய நற்செய்தியில். உங்களுக்கு இடம் செய்ய ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் என்கின்றார் இயேசு. அதாவது தான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருப்பீர்கள் என்கின்றார். இயேசுவின் பிரிவு அவரது சீடர்களுக்கு வருத்தத்தையும் வேதனையையும் உறுதியற்ற தன்மையையும் கொடுத்திருக்க வேண்டும். எனவேதான் இயேசு அவர்களுக்கு நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளிக்கும் விதமாக உரையாற்றுகின்றார். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், நான் செல்லும் இடத்திற்கே உங்களையும் அழைத்துச் செல்வேன் என்கின்ற இயேசு அந்த ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி தனது சீடர்களை தேற்றுகின்றார். இயேசு வழியாக உண்மையாக வாழ்வாக இருக்கும் போது சீடர்களுக்கு அச்சமில்லை. அவர் காட்டிய வழியில் சென்றால் தந்தையாம் இறைவனை அடைவது உறுதியிலும் உறுதி என்பதை இயேசுவின் சீடர்கள் உணர்ந்து விட்டார்கள். அதனால் தான் ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது என்றார்கள். இயேசுவே மனிதர்களை தந்தையை நோக்கி அழைத்துச் செல்லும் வழி என்கின்றார். மோசே தன் வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்குகின்ற பொழுது இறைவனின் வழியை விட்டு என்றுமே தவறாதீர்கள் என்று தம் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஏசையா இறைவாக்கினர் தம் மக்களை புனிதத்துவமான வழியில் நடக்க பணிக்கின்றார். நாம் யாரிடமாவது வழிகட்டால் நானே உங்களோடு வருகின்றேன் என்று வழிகாட்டுபவர் சொன்னால் நாம் பேரு வகை கொள்கின்றோம். ஏனெனில் நிச்சயமாக நாம் செல்ல வேண்டிய இடம் சென்று விடுவோம். இதைத்தான் இயேசு இன்றைய வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். அவரே வழியாக திகழ்வது மூலம் நாம் வேறு எதையும் நினைத்து திணற வேண்டியது இல்லை என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து தொடர்கின்றது. ஆகவே இயேசுவை பின்தொடர்வதால் நாம் இயேசுவின் குடியிருப்பு கூடாரமாகிய வாழ்வீட்டை நாம் நிச்சயமாக அடைய முடியும். நாம் இயேசுவை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளுகின்றோமா என்ற கேள்வி இன்றைய நாளிலே எழுகின்றது. நாம் வாழுகின்ற இக்காலத்தில் நாம் புற மக்களுக்கு இயேசுவின் தூதர்கள். நம் பிள்ளைகளுக்கும் உறவினர் நண்பர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் நம் வழியாகவே இயேசுவையும் அவரது அருமையான திருமறையையும் நற்செய்தியையும் அறிவித்துக் கொள்ள முடியும். ஞாயிறு தோறும் திருப்பலியில் மறைநூல் வாசகங்கள் மறைவுரைகளை நாமும் கேட்கின்றோம். எவ்வளவு ஆவலோடும் கவனத்தோடும் அவற்றை உள்வாங்குகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் குருவானவர் அந்த திருமறையை அந்த நச்செய்திக்குரிய திருமறையை அந்த உரையாற்றும் போது ஊரில் உள்ள உலகத்தில் உள்ள எல்லா விடயங்களையும் பற்றி அருகில் இருப்பவரிடம் நாம் பகிர்ந்து கொள்ளும் தன்மை இன்றும் நம்மிடையே இருக்கின்றது. ஆகவே இன்று இயேசு சொல்லுகின்ற அந்த வார்த்தையானது நானே வழியும் வார்த்தையும் சத்தியமும் என்கின்றார். ஆகவே அன்பான உறவுகளே, இற நம்பிக்கையை நமது சுபதவங்களால் காப்பாற்றிக் கொள்ள இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்னை மரியாளின் துணையை நாம் என்றென்றும் வேண்டுவோமாக. இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடைபெற, அதாவது நமது அன்பு செல்வங்கள் பன்னிசை இசைக்கும் நமது சிறுவர்கள் சிறப்பான முறையிலே செயல்பட வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தங்கையே திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, அன்பு நேயர்களே, மீண்டும் ஞாயிறு சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தாய்மொழியாம் தமிழ் மொழியை வாழ்வியலாக்குவோம் எமது சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் திரைபம் வீக்கெண்ட் போபுத்தூஸ் மீண்டுமாக சந்திப்போம் ஞாயிறு தினம். அன்பு தம்பியே, நன்றி, வணக்கம். உங்களுக்கும் அதே போல் நல்ல பொழுதெல்லாம் அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஞாயிறு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் ஆல்சன், வணக்கம். வாருங்கள். எல்லோருக்கும் வணக்கம்.
இந்த இன்றைய நாள் இறைவன் தந்த இந்த புதிய நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு வாணி வேலுப்பிள்ளை ஐயா, டேவிட் ஐயா, ராஜினி அல்போன்ஸ், இசையவிருக்கின்ற நெவிஸ் பீரிஸ் மற்றும் அவர்களுக்கும் இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறை ஆட்சியின் அருள் நிறைந்த நல்வாழ்த்துக்கள் கூறி தொடர்கின்றேன். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போவது கிறிஸ்தவ இறையியலிலே புனிதர் பட்டம் பெற்ற ஒருவர். ஆனால் நாம் இதை கிறிஸ்தவ இறையியல் கண்ணூடாக பார்க்காமல் ஒரு மனித வாழ்விலே ஒருவர் இறைவனை எவ்வாறு தேடினார் என்றொரு மனித பக்குவத்தை நாம் காண்பது நல்லது. அதாவது இவர் சூடானை சேர்ந்தவர். ஒல்கோசாவில் பிறந்த புனித பகிதா டார்பூரிலே அடிமையாக துன்புறுத்தப்பட்டவர். 1869 ஆண்டிலே 7 வயதிலே தனது குடும்பத்திலிருந்து கடத்தப்பட்டு அடிமைப்படுத்தப்பட்டார். அவளை சிறைப்பிடித்தவர் அவரை பகிதா, அதாவது அதிர்ஷ்டசாலி என்று அழைத்தார்கள். அவர் 8 தலைவர்களிடம் அடிமையாக கடந்து சென்றார். சிறு வயதிலே அவர் அனுபவித்த உடல் மன நல துன்பங்கள் அவரது அடையாளத்தை இல்லாமல் செய்துவிட்டன. கொடுமை மற்றும் வன்முறைக்கு ஆளான அவரது உடலில் 100க்கும் மேற்பட்ட தழும்புகள் இருந்த போதும் தனது சான்றுள்ள வாழ்வினால் சாட்சியம் அளித்தார். ஓர் அடிமையாக நான் ஒருபோதும் விரக்தி அடையவில்லை, ஏனென்றால் ஒரு மர்மமான வியக்கத்தக்க ஆற்றல் என்னை பாதுகாப்பதை நான் உணர்ந்தேன் என அவர் பகிர்ந்திருக்கிறார். புனித பகிதாவின் ரகசியம் என்ன? காயம்பட்ட மனிதர் துன்பத்தை அனுபவிக்கிறார் என்பதை நாம் அறிவோம். ஒடுக்கப்பட்டவன் எளிதில் ஒடுக்குபவனாக மாறுகிறான். மனித குலத்தை மீட்டெடுப்பதன் வழியாக தங்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் விடுவிப்பதுதான் ஒடுக்கப்பட்டவர்களுடைய பணி. ஒடுக்கப்பட்டவர்களின் பலவீனத்தில் தான் இருவரையும் விடுவிக்கும் கடவுளின் அன்பின் வலிமை வெளிப்படும். புனித பகிதா இந்த உண்மையை நன்றாக வெளிப்படுத்துகிறார். ஒரு நாள் அவருடைய பாதுகாவலர் அவருக்கு ஒரு சிறிய சிலுவையை கொடுக்கிறார். இதுவரை எதையும் பொக்கிஷமாக வைத்திருக்காத அவர் அதை அதிகம் விரும்பும் பொக்கிஷமாக தன்னோடு வைத்திருக்கிறார். அச்சிலுவையை பார்க்கும் போது ஆழ்ந்த உள்மன விடுதலையை அனுபவிக்கிறார். இயேசுவை புரிந்து கொண்டு அன்பு செய்கிறார். இதனால் பிறரை புரிந்து கொள்வதற்கும் அன்பு செய்யும் திறனுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். கடவுளின் அன்பு எப்பொழுதும் ஒரு மர்மமான வழியில் என்னுடன் வந்திருக்கிறது. கடவுள் என்னை மிகவும் அன்பு செய்தார், எனவே நாமும் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும், இரக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று புனித பகிதா அடிக்கடி கூறுவார். உண்மையில் இரக்கம் என்பது உலகில் இருக்கும் மனிதாபிமானமற்ற தன்மையால் பாதிக்கப்படுபவர்களுடன் துன்பப்படுவதை குறிக்கிறது. தவறுகள் மற்றும் அநியாயங்களை செய்பவர்கள் மீது இரக்கப்படுவதை நியாயப்படுத்தாமல் மன்னிப்பதன் வழியாக மனிதாபிமானத்துடன் வாழ்வதற்கும் எப்போதும் மற்றொரு வாய்ப்பை கொடுப்பதற்கும் நம்பிக்கையின் பாதைகளை திறந்து செயல்படுவதற்கும் மாற்றத்திற்காக உள்ளங்களை திறப்பதற்கும் இது உதவுகிறது. இவ்வாறான வாழ்க்கை எம்மிலும் பலரை சந்தித்திருக்க வாய்ப்பிருக்கு. ஆனால் நான் இறைவனை சார்ந்தவன், இறைவனை தேடுபவன் என்று மன்னிக்க மறந்து மற்றவர்களை துன்புறுத்தும் மனப்பக்குவத்திலிருந்து விலகுவதற்கு இந்த செய்தி எமக்கு அழைப்பு தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும்,
பிறரென்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும் பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் சாரும். இந்த வேளையிலே இறையாட்சியின் சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அன்பும் அருளும் ஆசையும் நிறைந்திருக்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நாளையா, ஞாயிறா, திங்களா? நாளை இல்லை. நன்றி, வணக்கம். நாளை சனிக்கிழமை, நாளை ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் திங்கட்கிழமை. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நான் இங்கே வணக்கம். வாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. எப்படி உற்சாகமாக மகிழ்வாக இருக்கிறீங்களா? உற்சாக மகிழ்வு. நீங்கள்? நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். வானத்திலே தாரகை பூத்தது போல இந்த பூக்களின் அழகுக்குள் நீங்களும் இருக்கிறீர்கள். மிகவும் அழகாக இருக்கிறது இந்த காட்சி. இந்த மகிழ்வை நாங்களும் பகிர்ந்து கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை நாங்கள் வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1389 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தை நாம் வாழ்வாக. நாம் இவ்வுலகில் வாழ்கின்றோம், ஆனால் வாழ வழி தெரியவில்லை என்று அங்கலாய்ப்போர், எதை செய்தாலும் முட்டிக்கொண்டு இருக்கின்றதே என்று கண்ணீர் வடிப்போர் அனைவருக்கும் விடுதலை அளிப்பவர் இறைவன் ஒருவரே. இயேசுவை பற்றியும் அவருடைய போதனைகள் வழிமுறைகள் பற்றியும் அவர் எங்கிருந்து வந்தவர், எங்கே செல்கின்றார் என்பதை அறியாதவர்களாக நாம் இருந்தால் நமது வாழ்க்கை சிக்கலாகவே இருக்கும். நாம் உண்டாலும் உறங்கினாலும் உழைத்தாலும் ஓய்ந்திருந்தாலும் வாழ்வின் இலக்கை அடையும் வழியும் இயேசு ஒருவரே. வாழ்வின் வழியும் உண்மையும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் இயேசு. ஆண்டவரே உனக்கு முன் செல்வார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். உண்மையை இடைக்கச்சையாக கட்டிக்கொண்டு அன்றாடம் வாழ்க்கையில் அவரோடு வாழ்ந்தார். அதில் கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்வுதான் இயேசு தரும் மகிழ்வான வாழ்வு. எத்துன்பம் நேருடனும் கலங்காத உள்ளத்துடன் நம்பிக்கையுடன் இருக்கும் போது இயேசுவுடனான நிலை வாழ்வு நமக்கு நிச்சயம் உண்டு. ஏனெனில் கடவுள் வாக்கு மாறாதவர், சொன்னதை செய்து முடிப்பவர். ஆனால் விந்தையான உலகிலே நாம் வாழ்கின்றோம். இந்த சமுதாயம் பேராசை கொண்ட சமுதாயம். எல்லா வகை மனிதர்களும் பேராசைக்காரர்களாகவே இருக்கின்றார்கள். இந்த ஆசைகளும் இடங்களும் மனிதன் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கின்ற வரையில்தான் என்பதை உணர்வதே கிடையாது. மனிதன் என்ற அந்தஸ்து போன பின் அவனுக்கு நிலையான இடத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். அதற்காக ஏற்றுக்கொண்டதுதான் சிலுவை சாவு. ஆனால் அந்த நிலையான இடத்தை பெறுவதற்கு இயேசு விதித்த தொகை உண்மை, நம்பிக்கை. ஏனென்றால் இயேசு அற்புதங்களை செய்கின்றார், உணவு கொடுக்கின்றார், மக்களை நோய்களில் இருந்து குணமாக்கினார். எனவே மக்கள் அவரை பின்தொடர விரும்புகின்றார்கள். அதனால் தான் அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் மீண்டும் செல்ல முயற்சிக்கின்றார்கள். ஆனால் தான் இறந்த பிறகு ஆயனில்லா ஆடுகள் போல் அவர்கள் அலைந்து திரிவார்கள் என நினைக்கின்றார். இதனால் மந்தைக்குள் பிளவு ஏற்பட வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் பரிசேயர்கள் தாங்கள் பெரியவர்கள் என காட்டிக்கொள்ள வாய்ப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். எனவே மந்தை சிதறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இயேசு வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ற புதிய தொகையை புதிய இடத்திற்கு விதிக்கின்றார். நாம் இந்த உலகில் இருப்பது வாழ்வதற்குத்தான், வாழ வழி தெரியவில்லை என்று மன்னிக்கவும். ஆகவே இயேசுவின் வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கி அவர் காட்டும் நிலை வாழ்வை வாழ வாழ்வின் உண்மையை உணர்ந்து நாங்கள் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு நல்ல இதயம் ஒன்றுதான் இயேசுவே எனக்கு தான், அதில் அன்பை நிறைத்து தான், அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்றுதான் இயேசுவே எனக்கு தான். எனக்கெதிராய் பகைமை செய்வோரை
மன்னிக்கும் மனதை தா, எனக்கெதிராய் பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனதை தா, அந்த பகைமையை திரும்ப நினையாமல் நான் மறக்கும் மனதை தா, உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்றுதா, உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்றுதா, என்னாலும் உந்த நினைவாய் வாழும் உள்ளத்தை எனக்கு தா, நல்ல இதயம் ஒன்றுதா, என் இயேசுவே எனக்கு தா, அதில் அன்பை நிறைத்து தா, அனைவருக்கும் நான் அளிக்கத்தா, நல்ல இதயம் ஒன்றுதா, என் இயேசுவே எனக்கு தா என்று வேண்டிக் கொண்டு திருமதி வாணிமோகனவர்களே, உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்ட இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஓய்வு விட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற நாட்களில் இந்த வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுகத்தின் மேடையிலே ஆலய வழிபாடாக அதை நினைத்து இந்த பாமுகத்திலே இசைக்கின்ற அந்த பன்னிசைகள் எல்லோருடைய பன்னிசைகளும் இறைவனின் மனதை உருக்கி அவர் வழியாக அவர்கள் நிறைவான வாழ்வை பெற வேண்டும். இந்த பாமுகமும் அவர்கள் நிறைவான ஆசிரியரால் என்றுமே நிறைந்திருக்க வேண்டும் என இந்த வாழ்த்துக்களோடு எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி கொள்ளதாக விடைபெறுகிறேன். திருமதி வாணிமோகன் அவர்களே, நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேசல் சொல்லலே யார் சொல்ற ஒன் டைம் வணக்கம் வாங்க. காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோனவர்களுக்கு எனக்கு பாமூர்களுக்கு எங்கனிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு அஞ்சுமென்று தியானேஸ். இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 756வது ஆக்கமாகும். கிறிஸ்தவ நற்சிந்தனை. அன்பிற்கும் இடத்தில் அச்சத்திற்கு இடமில்லை, பயத்திற்கு இடமில்லை. இயேசு தமிழ் சீடர்களுக்கு பிரியாவிடை இடையில் அவர்களை உறுதிப்படுத்தும் விதத்தில் கலங்க வேண்டாம், தயங்க வேண்டாம் என உறுதிப்படுத்துகின்றார். அதே வேளையில் தோமாவிற்கு பதில் தரும் விதத்தில் நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று கூறும் மாபெரும் மறை உண்மையை எடுத்து வைக்கின்றார். திருத்தூதர்களை நம்பிக்கையின் வழியாக இறை வழிபாட்டை உணர வைக்கின்றார். ஆண்டவர் உண்மையாகி வாழ்கின்றார். என் கற்பாரையாம் அவர் போற்றப் பெறுவாராக, என் மீட்பெறாம் கடவுள் மாட்சியுறுவாராக. நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் சிறுமுகத்தை நேர்மையாக காண்பார். உலகம் அதில் உள்ள படைப்புகளின் நாமும் வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படி படைக்கப்பட்டுள்ளோம். தன்னிலே வாழ்கின்ற கடவுள் ஒருவரே. ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவோம். உன்னதமான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவோம், ஏனெனில் அவர் என்றும் எமக்கு மீட்பராக உள்ளார். ஆண்டவரின் அருள் பிரசன்னம் அன்புடனே நம்மை காக்கும் பிரசன்னம். தேடிடும் மக்களை தேற்றிடும் இறை பிரசன்னம், இதுவே நம்மை மீட்கும் பிரசன்னம். இயேசு என்னும் திரு பெயரை சொல்லும் போதிலே இன்பம் வந்து பாயுதம் மகன் வாழ்வினிலே. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், இயேசு பிரசன்னம். ஆண்டவரின் அருள் பிரசன்னம் அன்புடனே நம்மை காக்கும் பிரசன்னம். நன்றி, வணக்கம். கலைவாணி. நன்றி, வணக்கம். நான் சொல்லலே சொல்லுவோம். இப்பதான் வந்திருக்கிறீங்க போல. நல்ல வேலை
முடிஞ்ச முதல் வந்துட்டேன். நன்றி. வெதர் தானே வாணி நல்லா இருந்து. அப்படியா? நல்ல இங்க வெயில். குளிர், வெயிலும் குளிரும். வெயில் நல்லா இருக்கு, குளிரும் தான். ம். படுத்து சரி, ஃபர்ஸ்ட் எடுங்க. நன்றி. டீ ஆண்டை குடிச்சு ஓடி வாங்க. நன்றி, வணக்கம். இந்த நாளுக்கான சிந்தனையுடன் வருகின்றார் நகுலபதி தலித்தவன் அவர்கள். வணக்கம், பாருங்கள். இனிய காலை வணக்கம். வெள்ளிக்கிழமைக்கான சமய சிந்தனை. தர்மம். இன்றைய நாட்களில் எல்லோரும் கஷ்டமாகத்தான் வாழ்கிறார்கள். பொருளாதார காரணமாக எல்லா நாட்டிலும் கஷ்டத்துடன் தான் வாழ்கிறார்கள். எனினும் நாம் எம்மால் முடிந்த தர்மத்தை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். அதாவது கொடையில் சிறந்த கண்ணன் ஒரு தங்க கிண்ணத்தில் எண்ணெய் வைத்து உடலுக்கு பூசிக்கொண்டிருக்கிறார். அப்போது கிருஷ்ண பரமாத்மா அங்கு செல்கிறார். அவர் அவருடைய தர்மத்தை சோதித்து பார்ப்பதற்காக அழகிய தங்க கிண்ணத்தில் வைத்து பூசிக்கொண்டிருக்கிறாய், அந்த கிண்ணத்தை எனக்கு தருவாயா என்று கேட்டார். அதற்கு அந்த கர்ணன் உடனடியாக அந்த கிண்ணத்தை எடுத்து, இந்த பூலோகத்தை ஆளும் பரமகிருஷ்ணனா என்னட்டில் இந்த சிறிய கிண்ணத்தை கேட்கிறாய் என்று சொல்லி போட்டு தனது இடது கையால் அந்த கிண்ணத்தை எடுத்து கிருஷ்ணனிடம் கொடுக்கிறார். அப்போது அவர் பெருங்கோபம் கொள்கிறார். காரணம், தர்மம் செய்யும்போது நாம் வலது கையால் தான் கொடுக்க வேண்டும், நாம் வாங்கும்போது இடது கையால் வாங்கலாம் என்று கண்ணன் கோபித்து கொண்டான். உனக்கு தெரியாதா வலது கையால் கொடுக்க வேணும் என்று கேட்கிறார். அப்போது கர்ணன் சொன்னான், ஏன் கிருஷ்ணா, உனக்கு இது தெரியாதா? நான் இப்போது வலது கையினால் எண்ணெயை தடவி பூசிக்கொண்டிருக்கிறேன். அந்த கையால் உனக்கு தருவதற்கு விருப்பமில்லாது கழுவி போட்டு வந்து உனக்கு தருவது. ஆனால் எனது மனம் சற்று மாறிவிடுமோ என்ற எண்ணத்தில் உடனடியாக நான் நீ கேட்டதும் தந்து விட்டேன் என்றான். அப்போதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எம்மால் இயன்றபடி அந்த கொடையில் சிறந்த கண்ணனை போல் கொடுக்காமல் எம்மிடம் இருப்பதை இரத்த தானமாகவோ அன்னதானமாகவோ அல்லது உடல் தானமாகவோ அல்லது பிற உயிர்களிடம் நாங்கள் கருணை உள்ளவர்களாவது நாம் இருந்து நடப்போமாக. ஒரு உணவை உண்ணும்போது இன்னொரு உயிருக்கு ஒரு கைப்பிடி உணவை கொடுத்தால் கூட அது தர்மமாகும். எமது சமயத்தில் கோலம் போடுவது அழகுக்கு என்றாலும் அதை அந்த மாக்களை சாப்பிட எத்தனையோ வகையான எறும்புகள் வந்து அதை மொத்து சாப்பிடும் என்று சொல்லுவார்கள். சிறு துளி பெருவெள்ளம். நாமும் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். கோலம் போட்டுட்டீங்களா சொல்வியாக்கா? நாங்கள் இன்று ஏதாவது உயிருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? எந்த உயிருக்கு? காலையில் எனக்கு தான் போட்டேன். என்ன பார்த்துட்டு தானே நான் மற்றவை போடல. அது உண்மை, தனக்கு வச்சு தான் தானம். நான் எனக்கு போட்டா தானே நான் உசாரா இருந்தா தானே நான் எழும்பி மற்றவைக்கு போடல. தனக்கு வச்சு தானம் பழங்கு சும்மா வச்சுனாங்க. என்னப்பா பின்பு உலகத்தைப்ப அதான் பாரதியார் மாதிரி வீட்டு சாப்பாடு கொடுக்காம உலகத்துக்கு கொடுத்து அதுதான் கொடுத்த என்ன பிரியோசனம். ஓ, இந்த இருமல் போகுதே, அது விட்டு போகுதில்லை. அது கொஞ்சம் காத்து குளிப்பட பிட்டாரண்டு வருது. கூடாது, அந்த சுவாசத்துக்கு அதுக்கு என்ன பண்றது ஐயா? கொஞ்சம் அந்த நல்ல சுடு தண்ணிய குடிச்சு குடிச்சு பாருங்க. சளியம் இருக்குதுன்னு சளி இல்ல, என்ன சளி இல்ல எல்லாம் எனக்கு மட்டும் இல்லை, இங்க எல்லாருமே அப்படித்தான். எல்லாருக்கும் அவர்கள்ட்ட இருந்துதான் நாங்க பற்றிக்கொள்ளும். வெளியில போய்க்க பட்டாரண்டு அவர்கள் சிலர் வாயை மூட மாட்டார்கள். விடுமுறைக்குள்ள அந்த மாட்டார்கள். துப்பிட்டு போகலையே, பின்னால முன்னுக்கு போறவங்களும் உண்மையிலேயே அது
அது எங்கிட்ட எடுத்து சொல்ல தேவையில்லை, நீங்க வந்தால் கிடைக்கும் இல்லை இலவசமாக. அதான் இலவசமாக கிடைக்கும், கொடுத்துட்டும் போகலாம். இப்ப தானம் சொன்னாரല്ലോ, அப்ப தானம் அன்பிலையும் கொடுத்துட்டு கிடைக்குது தானே வாணி, அன்பிலையும் கிடைக்குது. எங்களை பேர பிள்ளைகள் வந்தா கட்டி பிடிச்சு கொஞ்சம் தடுமலோட அதை நீங்க சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சம் எட்ட நில்லுங்க, நோ கிஸ் என்று சொல்லிட்டீங்கன்னா சரி. அதை தவிர்க்க முடியாது. ஓடி வந்து கட்டி பிடிச்சு கொஞ்சம் போது தப்பி கொஞ்சம் சொல்லவும் முடியாது. அது கஷ்டம் தான். அதுகளை அது ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன செய்யறது? அது அப்படித்தான். அதுல இருந்துதான் எனக்கு கொஞ்சம் நடுமை சொத்துனா நான் இல்ல கொரோனாக்கு பிறகு கொஞ்சம் எட்டு தான் நிக்கிறாரு இப்ப குறைவு. பெரியார் இப்ப என்ன மணி என்ன சிந்தனை நேரமா இதுதானே? சிந்தனை தான், பொது சிந்தனை தான். இல்ல நீங்க இத சொல்லும் பொழுதுதான் கொரோனா காலங்களில, கொரோனா காலத்துல இங்க இருந்து நாங்கள் பயணம் போகும் பொழுது எங்க சகோதரி அவையெல்லாம் ஒரு ஆளை தவிர மற்றவ எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கிட்ட வரவே இல்லை ஒரு கிழமைக்கு கிட்ட. ஆனால் அவைக்கு வந்த உடனே அவை எங்க அம்மா விட்ட நாங்கள் இருக்கலாம் பருவினோம். அவைக்கு கொரோனா வந்த பிறகு இருமல் அப்படி இப்படி வரையக்கல அவ வருவினோம். ஆனா நாங்கள் இங்க ரெண்டு பயணத்தால போயக்கல கொண்டு போய் அவைக்கு கொடுத்துடணும்னுட்டு இருமல், ஐயோ சித்தி இருமல் வந்துடும் போட்டு உள்ளுக்கு இருப்பினோம். இருப்பினமில்ல இருந்தவை. ஆனா அவ வரும்போது அவை அள்ளி எல்லாரும் பருவினோம் வந்து பக்கத்துல இருந்து சமா வைப்பினோம். அப்ப நீங்க சொல்லணும் கொஞ்சம் அதுதான் காலம். நில்லுங்கோ விஷயம் முடிஞ்சு. அதுதான் காலம். அப்படித்தான் எப்ப போயக்கலாம் அதைத்தான் யோசிப்பேன். நம்ம என்ன நாங்கள் கொண்டு போடுவோமோ? ஆனா நாங்கள் போறோம், நாங்கள் அவ்வளவு நாளும் ஒன்றும் இல்லாம தான் இருப்போம். நாங்க காசையும் கொடுத்து நோயையும் கொண்டு போறோம். அதுதான் காலம். காலம் செய்யும் கோலமடி அரட்ட சொல்றது எங்க சொல்லி அழுகிறது. வெதரும் மனுஷரும் உண்டா போச்சு. இப்ப குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் சொன்ன கடவுள் அவர் செய்தது குற்றம். கடவுள் செய்த குற்றம் கடவுள் மேல கடவுள் நல்லதான் சொல்லு செய்யறாரு. யாருக்காவது அவர் வந்து சொன்னாரா? இல்ல சும்மா ஏன் அந்த சும்மா பொய்ய எல்லாம் சாட்டும். இல்ல இப்ப இந்த மிருகங்கள் எல்லாம் சொல்லி இப்ப நேற்று ஒரு காணொலி நீங்கள் பார்த்திருப்பீங்க. யானையும் நரியும் கதைச்சு கொள்வதாக ஒருவர் கதை சொல்லி கொண்டு இருக்கிறார். அது மனிதருக்குத்தான். அப்ப அந்த யானை இப்படி சொல்லுது, நரி இப்படி சொல்லு. நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன், நாய் நரிங்க வச்சது இவர் என்னட்டு சொல்றாரு. இது ரெண்டு மனிதர் ரெண்டு சொல்லலாம் தானே. அதாவது நரி குணப்படுத்த மனிதர்களும் பலமுள்ள யானை பலமுள்ள மனிதர்தான் சொன்னது. அதை ஒரு இதாக சொன்னவர் தான். நான் கற்பல்ல ஜோதிச்சேன். இது ரெண்டும் கதைச்சிருந்தா என்ன நடந்திருக்கும் உலகத்துல. ரெண்டும் கதைச்சேன். அதோட அந்த நம்பிக்கை அப்படி சொல்றதாக்கு இப்ப நரி போயிட்டு தான் திராட்சை பழத்தை எட்டி பார்த்தா சீச்சி இந்த பழம் புளிக்க மட்டும் நரி சொல்லிட்டு போயிட்டான். நரி யாருக்கு சொன்னதை பார்த்தது? நரி சொல்லி இருக்குமா? நரி அந்த காலத்துல கதைச்சிருந்தா ஒரு கதையோட இப்ப ஒரு நரியும் இருக்காது. இப்ப இன்றைக்கு ஏர்போர்ட்ல இருந்து வரக்குள்ள உண்மையிலே ஒரு 10-15 நரி கிட்ட சரியா ரோட்டை க்ராஸ் பண்ணி ஓடுது இருட்டுக்குள்ள. அப்ப நாங்க சொல்லிட்டு வந்தோம், பாவம் அது தன்னை இங்க இந்த சைட்ல இருந்து மற்ற சைட்டு ஓடுது. ஆனா எத்தனை பேர் அடிச்சு போட்டு ராகு சொல்லும் வேலை போக்குள்ள கிடக்குமா ரோட்ல அடிபட்டு. ஐயோ பாவமா இருக்கும். என்ன அது தெரியுது இங்க காட்டுக்குள்ள நரி இல்ல, இப்ப இங்க நாட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதான் நரி வரக்குள்ள நிறைய நரிகள். பாவமா இருந்தது. அந்த காலங்காத்தாலே நீங்க படுத்து கிடக்கலாம் தானே. அப்ப அது போய் சும்மா தேவையில்லாம அடிபட்டு சும்மா உயிரோட இருக்கலாம் தானே. உண்மையில பாவமா இருந்தது அது. நிறைய அடிபட்டு கிடந்த பறவைகளை பாருங்க நீங்க ரோட்லயே நிக்குமா அது. பாவம் ரோட்டு வழியில எல்லாம் தலை வேற மான் இருந்துட்டு தான் மற்றபடி எல்லாம் குறைவு. அதுவும் மான் அடிபட்டா நிக்கணும், அது விட்டுட்டு போயிடாது. இல்ல இன்னும் அடிபட்டா நின்று அதுல அவர்கள் தான் டவுனும் இங்க எங்க நிக்க போறார்கள். அவர்கள் போற மான தூக்கி டிக்கிகளை போட்டு அங்க ரோஸ்டிங் கிரில் நடக்கு ஞாயிற்றுக்கிழமை. கொழுப்பில்லாத புரட்சி.
நல்லதா இருக்கு. அப்படி செய்கிறவையும் இருப்பினும் அதே மாதிரி கோழி பத்தாச்சமையின் ரோட்டுகள்ல இருந்து அடிபட்டா கறிய அது இந்த இல்ல எல்லாம் கறிதான் சாப்பிட்ற கறி சமைக்கிற எல்லாம் பார்த்துப்பாங்களா யாரும் முறையிலையோ தூக்கி போட்டு போக வேண்டியது. அது அடித்தானே சாப்பிட்றீங்க. அப்படியான உண்மையிலேயே சட்டத்தின்படி ஒரு சின்ன ஒரு பூச்சியை போல செஞ்சாலும் அதுல நின்று அதை போன் பண்ணி இப்படி செய்துட்டேன்னு சொல்றதுதான் பாயுங்கள் வாணியே நாங்க இருக்கா நான் வேற இருக்கா போய்க்குள்ள இருக்க மான் பாஞ்சது உடனே பிரேக் கொண்டுட்டேன். நாங்க தான் விழுத்தல காலுக்குள்ள பிரேக் போட்டு அது பாஞ்சு. அது அவர்களால இவர்களுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும் மனிதர்களுக்கும். போயிட்டு பிரேக்க பிடிச்சா பின்னால வர வேணும். அதுகளாலே நடக்கிறது உண்மையில ஆக்சிடென்ட் நடக்கிறது. நான் அடிப்பட்டேன் அந்த அமெரிக்காவில எல்லாம் அது ஒரு ஜோர்ஜியா மாகாணத்தில எல்லாம் பண்ணி இந்த கோழியல் இருக்குல்ல அது அந்த சாலையோ